Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நாம சூப்பரான டேஸ்டியான யம்மியான dry prawn biryani எறா biryani தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients பார்த்துடலாம் வாங்க. 100 grams போல எறா எடுத்துக்கிறேன். 1 கப் போல வெங்காயம், புதினா, கரம் மசாலா தூள், 1 கப் போல தக்காளி, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய். இது வந்துட்டு பிரியாணி இலை, கஸ்தூரி மேத்தி, 5 போல் பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு எறாவை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோ ஒரு விசில் வேக வைக்கணும். காஞ்ச எறா இது வந்துட்டு காஞ்ச எறா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு விசில் போல் வச்சிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ ஒரு விசில் போல் வச்சுருங்க. இப்போது இப்போ பாருங்கள், நம்ம எறா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு எறாவை வந்துட்டு எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். இப்போது 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு ஆட் பண்ணிடலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம். இப்போது பிரியாணி இலை, இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு புதினா தான் ஆட் பண்ணுவோம் பிரியாணிக்கு. இன்றைக்கி வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா வந்து அப்படியே போட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியெல்லாம் நல்லா மேஷ்டப் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளியை வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்துட்டு ஒரு புளிப்பு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு. ஸோ நம்ம தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு பிரியாணி வந்துட்டு சூப்பராக வரும். எஸ்பெஷலி எறா பிரியாணி வந்துட்டு சூப்பராக வரும். இப்போ நம்ம புதினாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்துட்டு நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கரம் மசாலா தூள், இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு வந்துட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எறாலையும் உப்பு இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச எறாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாலாம் எறாக்குள்ளே இறங்கணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், அந்த இறாலெல்லாம் மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தியை இதில் ஆட் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தியை வந்துட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் எந்த அரிசி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஜீரா ரைஸ் இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம். ஜீரா ரைஸ் இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 2வது கப். இப்போ நம்ம குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு 2 விசில் போல் வச்சுருங்க. அரிசி நம்மளுக்கு உதிரியாக நல்லா வெந்து வரணும். ஸோ நீங்கள் 2 விசில் வச்சா போதும். பாருங்கள், நம்மளுக்கு 2வது விசிலும் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை வந்துட்டு ஆற விட்டுடலாம். குக்கர் ஆறின பிறகு வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு பார்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான ஈஸியான ட்ரை ப்ரான் பிரியாணி, எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.